Hi, this is Jayanti. எங்க giveaway-ஓட 7th contestant இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹாய் மேம், என்னுடைய நேம் வந்து உம்மல் பஜ்ரியா, ஊர் மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம். ஜான் ஹோஸ்டல் கிவ்அவேல நான் சேர்ந்துருக்கேன். சிக்கன் பக்கோடா நான் செஞ்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சிக்கன் மெதுவாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்க பேசின ஆடியோ கேட்டிங்களா? அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணுனால அவங்க வீடியோ அனுப்ப முடியாத பட்சத்தில் ஆடியோ அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் உமால் பச்சாரியா. நீங்கள் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது புரியலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நல்லா கிளியராக சொல்லியிருப்போம், அதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா வீடியோவை கண்டிப்பாக அனுப்பிடுங்க. மணல்மேல்குடியிலேருந்து மிஸ்ஸஸ் உமால் பச்சாரியா ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று அனுப்பியிருக்காங்க. அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்ஸஸ் உமால் பச்சாரியா சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், வெங்காயம் 250 கிராம், பச்சை மிளகாய் 2, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கபாப் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முட்டை 1, ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 பிஞ்ச், கொத்தமல்லி, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சிக்கன் ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். ஒரு 250 கிராம் வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கோடாக்கெலாம் வெட்டுவாங்களா அதே மாதிரியே நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவங்க கபாப் மசாலா போட சொல்லியிருக்காங்க. இந்த கபாப் மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறது நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் போட சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். இப்போ இதை முதல்ல நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயத்தில் சிக்கன்லலாம் வந்து தண்ணி ஏற்கனவே இருக்கும். அதனால நம்ம வந்து இது முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிஸ்ஸஸ் உமால் பஜாரியா சொல்லும்போது சொன்னாங்க அவங்க ஊர் கடையில் இருந்து இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு விற்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லும்போது தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. எங்கள் ஊரில் கூட இந்த கந்தூரி திருவிழா அப்போ கூடுலாம் வரும். அந்த சமயத்தில் வந்து கடையில் வந்து இந்த மாதிரி செஞ்சு விற்பாங்க. நாங்களாம் கூட வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த முட்டை போடுறது வந்து ஒரு பைண்டிங்காக, அப்புறம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா மாதிரி நீங்கள் ஊற்றி அதை வந்து அந்த பக்கோடா போடுற பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் செட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ சட்டி காஞ்சதும் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த மாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போடும்போது கிள்ளி போடுங்க, இப்படி உதிர்த்தா மாதிரி. அப்போ தான் வந்து நல்லா பக்கோடா மாதிரி வரும். நீங்கள் உருட்டி போட்டுறக்கூடாது, அப்புறம் அப்படியே பால் ஆகிடும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு சைடும் அதை பரட்டி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேமை வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நல்லா முருகலாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
நார்மலாக நம்ம வந்து சிக்கன் பக்கோடானா நம்ம கடலை மாவில் துவைச்சி பொரிப்போம் இல்லையா, இதுன்னா இந்த சிக்கனை வந்து நம்ம அரைக்காமல் அப்படியே நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கோம்ல, அது அந்த சிக்கனோடைய டேஸ்ட்டும் இருக்கும், வெங்காய பக்கோடாவோட டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா. இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். இது நல்லா டேஸ்டியாக வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்கிறது. நீங்கள் வந்து ஈவினிங்ஸில் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சிக்கன்லாம் இருக்குது, பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் எங்கள் சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உமால் பஜாரியா நல்ல ஒரு ஸ்நாக் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல. நம்மளுக்கு நிறைய இதெல்லாம் தெரியும், ஆனால் நம்மளுக்கு வந்து தோணாது. ஒரு நாளைக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணலாமே அப்படின்னு தோணும்ல. இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்குது, நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த அருமையான சிக்கன் பக்கோடா ரெசிபியை கொடுத்த உமால் பஜாரியா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, see you, bye bye.